இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் அதுக்கப்புறம் நம்ம சேனலோட லிங்க்கையும் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வியூவர்ஸ் வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த டிஸ்கிரிப்ஷன் மூலியமாகவே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிங்க்கை ஆட் பண்ணுறது பற்றி நான் இப்போது மொபைலில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் சிஸ்டமில் பண்ணணும் அப்படின்னாலும் இதே மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கணும். டெஸ்கிரிப்ஷனை யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயோ அல்லது கூகுள் க்ரோமில் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கூகுள் க்ரோமில் தான் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரியணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். மோரோவர் எல்லா வீடியோவிலுமே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் கூகுள் க்ரோமில் யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மெனூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் செகண்ட் ஒன்னாக இருக்கிற கண்டென்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நான் பண்ணியிருக்கேன். அதில் நான் எந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ண போகிறேனோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறேனோ அது எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டோட டைட்டிலை கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஒனில் வந்து சேனலோட லிங்க்குக்கான டைட்டிலை கொடுத்துக்கிறேன். இது மாதிரி எல்லா எடிட்டிங்கும் முடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அந்த சேவ் அப்படின்ற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் வந்து வீடியோவை சேவ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து நான் இதை வந்து அன்லிஸ்டடில் தான் வச்சுருக்கேன். நான் இன்னும் இதை வந்து பப்ளிஷ் பண்ணலை. இப்போ அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மெனூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம சேனலோட லோகோ டிஸ்பிளே ஆகும். அந்த லோகோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக யூடியூப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேனலில் என்னென்ன பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வரிசையாக வியூ ஆகும். அதில் எந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் செட் பண்ண போகிறோமோ அந்த பிளேலிஸ்ட்டு நேராக இருக்கிற அந்த 3 டாட் ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இந்த தேர்ட் ஒன்னாக இருக்கிற ஷேர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற காப்பி லிங்க் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து காப்பி ஆகிடும். ஸோ இது அப்படியே நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்க அப்படின்னா எகெயின் திரும்ப இந்த கண்டென்ட் பேஜ்க்கு வந்துடுவோம். இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிற அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டோட டைட்டிலை நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் கர்சரை செட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போது இந்த பேஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லிங்க் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். இப்போ திரும்பவும் இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப்ரவரியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம திரும்பவும் எகெயின் வந்து பேக் வந்துடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து சேனலோட லிங்க்கை வந்து காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு சைடில் அந்த மெனூஸ் இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன்னாக இருக்கிற அந்த கஸ்டமைசேஷன் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேனல் கஸ்டமைசேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் தேர்ட் ஒன்னாக இருக்கிற பேசிக் இன்ஃபோ அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இந்த பேஜில் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனலோட லிங்க் வந்து காப்பி ஆகிடும். இப்போ அப்படியே பேக் வந்துட்டு எகெயின் நம்ம அந்த அப்லோட் பண்ண போகிற அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் சப்ஸ்கிரைப் லிங்க் அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கர்சரை பேஸ்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலோட லிங்க் வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பட்டனை கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேனலோட லிங்க்கை ஒவ்வொரு தடவையும் ஆட் பண்ணாமல் பெர்மனெண்ட்டாக ஆட் பண்ணிக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்லோட் டிஃபால்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிகினர்ஸ்க்காக நான் எப்படி அப்படின்றத சொல்கிறேன். கீழே வந்து செட்டிங்க்கான சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கணும். அதில் தேர்ட் ஒன்னாக இருக்கிற அப்லோட் டிஃபால்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதில் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் லிங்க்கை வந்து பெர்மனெண்ட்டாக காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லேயுமே இந்த மாதிரி சேனலோட லிங்க் வந்து டிஃபால்ட்டாக டெஸ்கிரிப்ஷனில் வந்து வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் அதுக்கப்புறம் சேனலோட லிங்க்கையும் நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூடியூப் சேனல் டிப்ஸ்க்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.